people we see the fall of man in Genesis 3rd chapter. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். Today I would like to bring some of the deeper truths of the Bible and the answer to many of today's questions. இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து சில ஆழமான சத்தியங்களை வெளியே கொண்டு வர இருக்கிறேன். மனிதனுடைய பல கேள்விக்கு இது பதில் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When man has fallen, மனிதன் விழுந்து போன பொழுது the devil deceived the man. பிசாசு மனிதனை வஞ்சித்து விட்டது. God told them that you should not eat this fruit. இந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். But man disobeyed. ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான். It was a plain statement in Genesis 2nd chapter. God said, if you eat, you will die. நீ இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். Genesis 2nd chapter 17th verse. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். Don't eat the fruit of the knowledge of good and evil. If you, on the day you eat, you will die. சாகவே சாவாய். You will surely die. Man disobeyed. மனிதன் கீழ்ப்படியாமல் போனான். In Genesis 3:6, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், and when the woman saw that the tree was good for food and that it was pleasant to the eyes and a tree to be desired to make one wise, she took of the fruit thereof and did eat, and gave also unto her husband with her, and he did eat. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவன் புசித்தான். Not only she ate, but she gave to Adam. அவள் சாப்பிட்டது மாத்திரமல்ல, ஆதாமுக்கும் கொடுத்தாள். Bible says he also ate. அவனும் சாப்பிட்டுட்டான். He didn't say a single word. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. Eve should not have done this. இதை நம்ம செய்திருக்க கூடாது. Not a single expression of opposition. He completely yielded to the wife. ஒரு சின்ன எதிர்ப்பு கூட தெரிவிக்காம மனைவிக்கு அப்படியே இணங்கிட்டான். It appears to be not a great change has taken place. நம்ம வெளியே பார்க்கும் பொழுது இதில் ஒரு பெருசாக ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட்டதாக பார்க்கல. They were still alive. இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. They were just as they were. இருக்கிறவனமாக இருக்கிறார்கள். But by the things that happen afterwards reveals what was the transformation of status that took place in them.
ஆனால் அந்த பின்னால் நடக்கிற நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாகத்தான் என்ன காரியம் நடந்ததுங்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். He was a child of God, the prophet, and he was completely obeying God. தேவனுடைய பிள்ளையாக அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். His soul was alive until he disobeyed. அவன் கீழ்ப்படியாமல் போகாத வரைக்கும் அவனுடைய ஆத்துமா தான் அங்கே ஜீவனுள்ளதாய் காணப்படுகிறது. Because God took the mud and breathed his breath into him. ஆண்டவர் அந்த மண்ணை எடுத்து அவனுக்குள்ளாக அந்த ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. He became a living soul. ஒரு ஜீவ ஆத்துமாவானான். He was able to talk to God. தேவனோடு கூட அவன் பேச முடிந்தது. He was happy with God, in the presence of God. தேவனோடு கூட அவன் சந்தோஷம் உள்ளவனாக அவனுடைய பிரசன்னத்தில் காணப்பட்டான். But God said, ஆனால் தேவன் தெளிவாக சொன்னார், but of the tree of knowledge of good and evil thou shalt not eat of it, for in the day thou eatest thereof thou shalt surely die. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். Where did this death came? இந்த மரணம் எங்கே வந்தது? The death came in the soul. ஆத்மாவில் மரணம் ஆயிற்று. உடனடியாக என்னாச்சுன்னா, his bodily part became alive. ஆத்மா செத்து போன உடனே அவனுடைய சரீர பகுதியானது உயிர் பெற்றுச்சு. The sinfulness has got in the body as well. அந்த பாவத்தன்மை சரீரத்தில் அங்கே ஆட்கொண்டது. Because the soul was dead, ஆத்மா மரித்து போனதுனால his body became alive. அவனுடைய இந்த சரீரமானது ஜீவனுள்ளாயிற்று. The carnality came up. அவனுடைய மாம்ச தன்மை வெளியே உண்டாயிற்று. So everybody who is born today, இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொருவனும், every man, his body is active. அவனுடைய மாம்சம் உயிருள்ளதாக இருக்கிறது. His soul dies, soul is dead. அவனுடைய ஆத்மா மரித்து போன இருக்கிறது. Not only that, he got into the kingdom of Satan, darkness. இருளின் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டான், பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டான். Previously he was in the kingdom of light. அதுக்கு முன்னால ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறான். Yes, he was in the kingdom of light. வெளிச்சத்தில் இருக்கிறான். God was there and it was a pleasant to him. தேவன் அங்க இருக்கிற சந்தோஷமா இருக்கான். But now he got into darkness. இருளில் போயிட்டான். He became a slave to Satan. சாத்தானுக்கு அடிமையாக போய்விட்டான். He got into darkness. அப்போ அவன் இருளுக்குள்ள போயிட்டான். இன்னொரு பயங்கரம் பாருங்க. These two things are the things which made by the fall of man. மனிதனுடைய வீழ்ச்சியினால இந்த ரெண்டு காரியம் நடைபெற்றது. That is the thing still which is carrying on in the world. உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அதுதான். His soul is dead and his carnality is active. இந்த மாம்சம் ஆத்மா செத்து போச்சு, அவனுடைய மாம்ச அளவுகள் உயிர் பெற்று வாழ ஆரம்பிச்சிருச்சு. He got into the kingdom of darkness. இருளின் ராஜ்யத்துக்குள்ள அவன் போக ஆரம்பிச்சிட்டானுங்க. So he hated the light. வெளிச்சத்தை அவன் விரும்பலை. He could not withstand the light of God. தேவனுடைய வெளிச்சத்தில் அங்கே நிற்க முடியல அவனால.
So what happened in 3rd chapter, 3வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? Genesis 3rd chapter 8th verse, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். Why they hid themselves behind in darkness? இருளில் போய் ஒளிச்சுட்டாங்க. வெளிச்சத்தை அவங்களால தாங்க முடியல. Because they got into the kingdom of darkness. இருளின் ராஜ்யத்துக்குள்ள போனதுனால வெளிச்சத்தை அவர்களால் விரும்பல. வெளிச்சம் அவர்களுக்கு பிரியமானதாக இல்லை. இட் வாஸ் நாட் பிளசன்ட். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எவ்ரி பர்சன் அன்லெஸ் யூ ஆர் born again, நீ மறுபடியும் பிறக்கலைன்னா யுவர் கார்னாலிட்டி வில் பி ஆக்டிவ். உன்னுடைய மாம்ச அளவு தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். உன் ஆத்மா செத்து போய் யுவர் சோல் இஸ் டெட். ஆகவே தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக உன்னுடைய ஆத்மாவை போய் சந்திக்கலைன்னா, அன்லெஸ் காட்ஸ் வேர்ட் விச் இஸ் அலைவ் ரீச்சஸ் யுவர் டெட் சோல், உனக்கு இது ரொம்ப போர் அடிக்கும். இட்ஸ் போரிங். ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். இது விளங்கிக் கொள்ள முடியல. யுவர் கார்னாலிட்டி இஸ் ஸோ ரிசெப்டிவ் டு தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். உன்னுடைய மாம்ச சிந்த உலக பிரகாரமான எல்லாத்துக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். உலகம், மாம்சம், இச்சை எல்லாத்துக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பர்டைனிங் டு தி யுவர் கார்னாலிட்டி. உன்னுடைய மாம்ச சிந்த மற்ற இதுக்கெல்லாம் ஏற்புடையதாக இருக்கிறதுனால உலகம் மற்றவங்க அப்படி இருக்காங்க, தே ஆர் பீப்புள் ஆர் லைக் திஸ். ஸோ தட் இஸ் வை generally people don't like the true word of God. அதனால் தேவனுடைய வார்த்தையை பொதுவாக மக்கள் விரும்புறதில்லை. இட்ஸ் போரிங். கஷ்டமாக இருக்குது. எப்படா முடியும்? when will the meeting will finish? It's all right. காலையில் ஏதோ போனோம் வந்தோம். It's all a routine because you are still live in darkness. நீ இருளில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிற. So you don't like the light. வெளிச்சத்தை நீ விரும்ப மாட்டேங்கிற. See, there are some diseases. சில வியாதி இருக்கு பார்த்தீங்கன்னா, they will like to live in darkness. இருளில் தான் இருக்க விரும்புவாங்க. நான் பின்னால் உங்களை காமிக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். So dear people, the great havoc happened was, பயங்கரமான அழிவு ஏற்பட்டது. என்னென்னா, அவனுடைய ஆத்மா செத்து போனதுனால, because his soul was dead. Previously it was alive. ஜீவனோடு இருந்தது. was able to get in contact with God. தேவனோடு அவர் தொடர்பு கொள்ள முடிந்தது. was able to understand God. தேவனை அவனால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. his spirit was alive. அவனுடைய ஆத்மாவானது உயிர்ப்பிக்கப்பட்டது. so he is able to understand the things of God and enjoy it. அவன் ஆண்டவருடைய காரியங்களை அவனால் விளங்கிக் கொண்டு அதை அனுபவிக்க முடிகிறது. that's why Jesus said to Nicodemus, அதான் சொன்னான், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், unless a man is born again. what is born again? மறுபடியும் பிறக்கிறது என்னென்ன? there comes the light. அங்கே வெளிச்சம் வருது. பரிசுத்த ஆவியானவர் மறுபடியுமாக அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். again he is revived. that's when in Ephesians 1st chapter we see, எபேசியர் 1வது அதிகாரத்தில் தான் 2வது அதிகாரத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உயிர்ப்பித்தார். So what is salvation? ரட்சிப்புன்னா என்ன? The reversal of it. இதனுடைய மாறுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிறது என்னன்னா, செத்துப்போன ஆத்மா உயிரடைகிறது. The dead soul got revived, is getting alive, உயிரோட வருகிறது. You are transformed from the kingdom of darkness to the kingdom of light. இருளின் ராஜ்யத்தில் நீ வெளியே கொண்டு வந்துரு, ஒளியின் ராஜ்யத்தை கொண்டு வரப்படுகிற. தட் இஸ் சால்வேஷன். தான் ரட்சிப்புங்க.
நான் இயேசுவிட்ட என் பாவத்தையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டேன். I just asked forgiveness, nothing. A great work of God of transformation. தேவனுடைய பெரிய மாற்றம், மறுரூபதாங்க ரட்சிப்பு. There you are, a person who is able to alive in the soul. உன்னுடைய ஆத்துமாவில் நீ உயிர் விட்டு வாழுகிற நபராய் இருக்கிறாய். மறுபடியும் உலகத்துக்குரிய மனுஷனை போல நீ வாழ மாட்டாய். You will never live as the man of the world. இல்லைன்னா அவங்ககிட்ட பார்த்து இப்படி இருக்கணுங்க, அப்படி இருக்கணும், என்ன வரணுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வரணும், அதை பண்ணணும், சால் அன்னெசரி. நீ அப்படி வரணும், ஆலயத்துக்கு வரணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஏன்னா சோல் இஸ் அல்ல, என்னுடைய ஆத்மா உயிரோடு இருக்கிறது. ஆனால் உன் ஆத்மா உயிரோடு இல்லாமல் அவங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் அப்சல்யூட்லி யூஸ்லெஸ். உன் ஆத்மா செத்து போயிருந்தா நீ 100 மணி நேரம் உனக்கு பிரசங்கம் பண்ணாலும் ஒரு சின்ன அணு கூட உனக்குள்ளே போக முடியாது. பிகாஸ் யூ ஆர் லிவிங் இன் டார்க்னஸ், சோல் இஸ் டெட். அதுதான் முக்கியம். ஒரு அணு கூட உள்ளே போகாத. ஐயா இப்போது ஏன் இன்றைக்கி ஏன் பிரசங்கிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? கார்னெல்லாம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உலக பிரகாரமான சொத்தை, உனக்கு கடனெல்லாம் இல்லாமல் இருக்கும், உங்கள் கொடுத்த கடன் இல்லாத எல்லாம் போட்டு. ஏன்னா they preach to the people who are not born again. மறுபடியும் பிறக்காத மக்களுக்கு அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட போய் உங்களுடைய ஆத்துமாவை குறித்த காரியங்களில் பேசுனீங்கன்னா, if you talk about their things pertaining to the spirit, ஒரு பையன் வரமாட்டான். they won't come. ஏன் இன்னைக்கு சத்தியத்தை சொல்கிற இடத்துல ஆட்கள் இருக்கிறதில்ல? Why there are no people where the truth is being preached? Because only those who are revived in the spirit only will give heed to the truth. ஆத்துமாவில் உயிர் பெற்றவர்கள் மாத்திரம்தான் சத்தியத்துக்கு செவி கொடுப்பார்கள், மற்றவங்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் உன்னை வியாதி இருக்கா, அது இருக்கா, அதை இருக்கான்னு கூப்பிட்டு உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ இஸ் there any disease? If God will bless you, give you promotion, money will give, இதெல்லாம் ஆல் இந்த சரீரத்துக்குரிய ஒரு அட்ராக்ஷன்ஸ், ஆல் அட்ராக்ஷன்ஸ் ஃபார் த பாடி. மாம்ச இச்சை, lust of the flesh. So there was, அப்போ என்ன பண்ணுறாங்க? They started going and hiding when the God was coming. ஆண்டவர் வரும்பொழுது ஓடி போய் ஒளியிறாங்க. அதான் 8வது வசனத்தில் பார்க்குறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஏன் போய் ஒளியிறாங்க? Did God do any harm to them? ஆண்டவர் ஏதாவது தீமை செஞ்சிட்டாரா? இல்லை. Then why they are going and hiding? What necessity is there? God has been so loving to them. ஆண்டவர் இவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிற பார்த்து ஏங்க ஒளியணும்? Because their status is changed from the kingdom of light to the kingdom of darkness, from the kingdom of God to the kingdom of Satan. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பிசாசின் ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க, ஒளியின் ராஜ்யத்திலிருந்து இருளின் ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இதுக்கு ஒன்றும் அவங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. இட் இஸ் நாட் palatable. 9th verse 9வது வசனத்தில் ஆண்டவர் கூப்பிடார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். Where are you, Adam? சொன்னா 10வது வசனத்தில் 10th verse. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். And he said, I heard thy voice in the garden and I was afraid because I was naked and I hid myself. இதுவரைக்கும் அப்படிதானே நீ இருந்த? Until now you were like this. அப்போ உனக்கு நிர்வாணமாக தெரியலையா? Did you not know that you are naked? இப்போ மட்டும் நீ என்ன சொல்ற, நான் நிர்வாணியா இருக்கிறேன்னுட்டு? Now you say I am naked. ஏன்? ஆத்மா செத்து போன உடனே இந்த சரீரம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் ஆத்மா செத்து போன
இந்த கண்ணு திறக்குது, கண்கள் திறக்கப்படுகிறது. டியர் பீப்பிள், வாட் அ டெரிபிள் திங் இட் இஸ். இல்லை, இவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். இவ்வளவு நாளாக ஏன்னா பாவங்கிற அந்த ஒரு இம்மி கூட அவங்களுக்கு இல்லாதனால அந்த நேக்கட்னஸை பற்றி அவங்களுக்கு என்னமே இல்லை. பாவங்கிற காரியமே இல்லை. நன்மை தீமை அறியத்தக்கன்னா அது வரைக்கும் அவன் நன்மையத்தான் அறிந்தான். until that he knows only good, no knowledge of sin. பாவத்தை பற்றி அவனுக்கு அறிவே இல்லை. ஆனால் இந்த சரீரம் உயிர் கொண்ட உடனே they came to a knowledge of sin, பாவத்தை குறித்த உணர்வு வந்துருச்சு. அப்போ தான் பார்க்குறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன், ஐ எம் நேக்கட். உடனே போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் கேட்குறார், நான் விளக்கினேன். அப்போ 11 கேட்டார், 11th verse. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? Who said that you are naked? Dear people, this is the real condition of a man who is not saved. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய நிலை அதுதான். அவன் இருளில் இருக்கிற, பிகாஸ் he is in darkness, இருளில் இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். there will be some sort of fear. எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் வரும். there is a suspicion. ஏன்னா இருள் தானே, you live in darknessனால வெளிச்சத்தில் அவன் இல்லை. இப்போ வெளிச்சம் இருக்குது, நான் I could see all the things that are here. இங்கே என்ன இருக்குன்னெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் இங்கே நடந்து போனால் சாதாரணமாக நடக்கணும், ஐ குட் வாக். ஆனால் இருட்டாக இருந்ததுன்னா, கும்மு இருந்ததுன்னா அந்த சேரில் போய் இடிப்பேன், இந்த சேரில் போயிடுவேன். ஐ வில் ஹிட் அந்த சேர் அந்த சேர். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐ கான் லிவ் ஃப்ரீலி. நல்லா ஃப்ரீயாக நடக்க முடியாது. ஃபியர், டவுட், லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் தி ஐ, ப்ரைட் ஆஃப் லைஃப், இதெல்லாம் அவனை போட்டு உலுக்குன்னு உலுக்கிட்டே இருக்குது. All these things, lust of pride, lust of the eye, fear, confusion. ஏன்னு கேட்டால், நீ இருளில் இருக்கிற தான் பிரச்சனையே. யூ லிவ் இன் டார்க்னஸ். நீ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து, பிகாஸ் தே ஆர் இன் லைட், ஆண்டவருடைய பிள்ளை தே ஆர் இன் த லைட், தே வில் நெவர் ஃபியர், பயப்பட மாட்டாங்க. ஓ டியர் பீப்பிள், வாட் எ ஃபால் இட் வாஸ். என்ன ஒரு பயங்கர வீழ்ச்சியில். I tell you, but God is a God of love. ஆனால் இந்த தேவன் அன்புள்ள தேவன் இல்லை, இஸ் a God of love. என்ன ஒரு அன்புள்ள தேவன் இவர். அவர் என்ன பண்ணுறாரு? தேவர், he was talking with them, அவர்களோடு கூட பேசுகிறார். திரும்ப அவன் ரிவைஸ் பண்ணவே, திரும்ப நோ ரிவர்சல். அது திரும்ப மாற்றிக்க முடியுமா? மாற்றிக்க முடியாது. திரும்பவும் அந்த நிலைக்கு வர முடியாது. By his action he became a slave of Satan and in the kingdom of death and darkness. There was nothing that Adam could set himself free. இதிலிருந்து நான் வேற மாற்றிக்கிறேங்க, நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளிச்சின் ராஜ்யத்துக்கு நான் போகிறேன்னு அவனால் மாற்ற முடியுமா? He can't. He is completely helpless. உதவியற்ற நான் மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான். மாட்டின நிலையில் தான் வாழ்கிறான். அதனால தான் அவனுக்கு வந்து அந்த ஒரு தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை, அவனுடைய பிள்ளைங்கிற காரியத்தை ஒரு நிச்சயம் இல்லை. ஒருவேளை ஆலயத்துக்கு போகலாம், கிறிஸ்தவ பெயர் இருக்கலாம், சர்ச்சில் கூட இருக்கலாம், பாஸ்டராக கூட இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படாமல் கூட இருக்கலாம். they may be unsaved. His action is irreversible. One sin, it could never make him again innocent again. ஒரு பாவம் செஞ்சால் திரும்ப அவன் பாவம் அறியாதனா மாறி. He may strive the rest of his life to be good. வாழ்க்கை முழுதும் கொஞ்சம் ஏதாவது அதை நல்லது பண்ணி இதை நல்லது பண்ணி, சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம கொஞ்சம் நல்ல குணங்கள்லாம் இருக்குது. we have some good things. எவ்வளோ மோசமானது இருந்தால் கூட சில நல்ல குணம் இருக்கும். ஸோ he will try to work it out. ஆனால் மாற்ற முடியாத. ஸோ இந்த ரிசல்ட்டினுடைய ஒரு பெரிய, இந்த வீழ்ச்சியினுடைய பெரிய காரியம் என்னென்னா, லாஸ் ஆஃப் ஹிஸ் இன்னசென்ஸ். பாவம் இல்லாத தன்மை இழந்துட்டான். he became aware of his nakedness. பாவத்தன்மையை உணர ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் நானும் அப்படித்தான். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை. ஆக ஆண்டவராக அந்த ஆத்துமாவில் அந்த ஒளியை கொடுத்து உயிர்ப்பித்தால் அன்றே there is no way of salvation. ரட்சிப்பினுடைய நம்பிக்கையே கிடையாதுங்க. he was now conscious, body conscious ஆயிட்டான். சரீரப்பிரமா வாழ ஆரம்பிச்சிட்டான்.
அந்த பாடி கான்ஷியஸ் ஆனதுனால தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆர் பீயிங் எக்ஸிபிட்டட். இந்த சரீரத்தினுடைய விளைவுகளெல்லாம் பெருமை, பொறாமை, கோபம், எரிச்சல் இதெல்லாம் வரும். ஆங்கர், ஜெலசி, பிட்டர்னஸ் எல்லாம் வரும். லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ். அப்போ என்ன பண்ணான் அவன்? நினச்சான், பரவாயில்ல, இது வேறு வழியே கிடையாது. போனால் அத்தி இலையை பறிக்க ஆரம்பிச்சிட்டான். அத்தி இலையை போய் பறிக்கிறான். பாருங்க, ஜெனிசிஸ் 3:7 பார்த்த உடனே அவன் நிர்வாணமாக தெரிஞ்ச உடனே அவன் பார்க்குறான். நிர்வாணின் உடனே அவன் போயிட்டு 7வது வசனத்தில், and the eyes of them both were open and they knew that they were naked and they sewed big leaves together and made themselves aprons. அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அறைகளை உண்டு பண்ணினார்கள், அறை கச்சைகளை. இந்த அத்தி இலை ரொம்ப மிருதுவானது இல்லைங்க. டோன்ட் திங்க் திஸ் ஃபிக் லீவ்ஸ் ஆர் நாட் சாஃப்ட். சில இலைகளை பார்த்தீங்கன்னா அப்படி அறுக்கும். அது சின்ன 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 முள்ள. அத்தி இலை அறுக்கும். அது மாத்திரமில்லை, இஃப் யூ pluck ஆஃப் தட் லீஃப், வெள்ளை அந்த ஒரு ஒயிட் சாப் வில் ஊஸ் அவுட். அதில் உடனே தீராது. பலாப்பழம் நீங்கள் அறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேரம் அந்த இது பிசுன்னு வந்துகிட்டே இருக்கும். த ஜாக் ஃப்ரூட் த சேம் வே திஸ் லீவ்ஸ், த ஃபிக் லீவ்ஸ், தே ஆர் வெரி ரஃப் and even it will ooze out the white glue, sticky glue. அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். I am certain that their covering was not the most pleasant in the world. அவங்க போட்ட அந்த அத்தி இலையினுடைய ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்திருக்காது இல்லை அருமையானே. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, வெளியே வர்றான் அவன். God is not able to. ஏன்னா ஆண்டவர் நேராக அவன்கிட்ட பேச முடியாது. அவனா he is in darkness. சத்தம், the voice is said, he comes out of it. அதுக்கு முன்னால் naked but innocence, நிர்வாணமாக இருந்தானா, ஒன்றுமில்லை, பாவமில்லை. ஆனால் இப்போ தத்தி இலைய சுற்றிக்கிட்டு வெளியே வர்றான். he is coming out. God sees him in love. ஆண்டவர் அன்போடு அவனை பார்க்குறார். ஐயோ ஐயோ, மனுஷன் இப்படி ஆயிட்டானே. Man has fallen. Dear people, what did God do? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த அத்தியில் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. This fig leaves tree, dress won't stand. Dear people, he gave them fur coats. அவர் என்ன பண்ணுறாரு? அழகா அவனை நேசிக்கிறாருங்க. God needs. You see, 21st verse, Genesis 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மனைக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார். And to Adam also and his wife did the Lord God made coats of skins and clothed them. God gave them fur coats. அழகான தோல் உடைய உடுத்தினார். ஆனால் அந்த தோல் உடைய அவரை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு மிருகத்தை கொல்ல வேண்டியதாக இருந்தது. This is necessitated the death of an animal. ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. This is the beginning of animal sacrifices to make a covering of sin. பாவத்தை மூடும்படியாக மிருகம் அடிக்கப்படுகிறது. ஆரம்பம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. Yes, an animal has to be killed. ஒரு மிருகம். Oh, the Lord Jesus Christ himself gave for his chosen people. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்காக அவர் அடிக்கப்படுகிறார். This denotes
ஆனால் நீங்கள் எபிரேய பதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் மூடப்படுகிறதை குறித்து சொல்லும்பொழுது கோஃபார் அப்படின்னுவாங்க. கோஃபார் அப்படின்னா கவரிங் ஆஃப் த சின், பாவத்தை மூடுறது தான். இப்போ ஒரு இது இருக்குது, இது அப்படியே துணியை ஒரு நல்ல மொத்தமாக போட்டு மூடிட்டீங்க, என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ த sacrifice of the animal will cover the sins, but it won't remove the sins. இந்த மிருகத்தினுடைய பலியானது பாவத்தை மூடுகிறது, ஆனால் பாவத்தை நீக்குவதில்லை. பழைய ஏற்பாடு முழுவதும் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், the sin is covered but it is not removed. பாவத்தின் விளைவு என்ன? டெத். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இந்த மிருகத்துக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட வேண்டியதாக இருந்தது. Jesus has to be sacrificed. Very early in the history of man, the sacrifices of animals to the Lord was begun to be practiced as a covering for the guilt of sin. பாவத்தினுடைய அவமானத்தை மூடுறதுக்கு மனுஷன் அவமானத்தை மூடுறதுக்கு தான் துணி, he covers with the clothes to hide the nakedness, நிர்வாணத்தை மூடுறதுக்கு. அப்படி நம்ம பாவத்தை மூடுறது தான் அந்த மிருகத்தினுடைய அந்த காரியம். ஆனால் பாவத்தை நீக்காது. It won't remove the sin. பாருங்கள், லேவியர் ஆகமத்தில் அது ஆண்டவர் சொல்கிறாரு. Leviticus 4:27-31, if any one of the common people sin through ignorance, while he doeth somewhat against any of the commandments of the Lord concerning things which ought not to be done and be guilty. சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றையும் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்ட குற்றவாளியானால், தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை பலியாக கொண்டு வருகிறான். அவன் பாவம் செஞ்சிட்டான் தெரிஞ்சிச்சு. He knew that he has committed sin. So he comes with an offering. ஒரு பலி செலுத்தும்படியாக ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறான். He brings a kid of the court. அப்போ என்ன ஆகுது? 29 பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியின் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். அவன் அந்த இடத்துல கையை வச்சு கொல்றான். இப்போ என்ன ஆச்சு? அவனுடைய பாவமானது அங்கே மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் நீக்கப்படலை. இப்படித்தான் ஆரம்பித்தது. அருமையானே, தெய்வகுமாரன் தான் அதனால தான் பாவத்தை நீக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்த. எந்த ஒரு மிருகத்தின் பலி பாவத்தை நீக்காது, பாவத்தை தான் மூடும். Any sacrifice of an animal will cover, but it won't remove. அதாச்சும் ஏதோ புஸ்தக பொருளில் என்னை பற்றி எழுதியிருக்கிறது, ஏதோ நான் வருகிறேன். ஐ கம். வாட் a loving Savior இல்லை? என்ன ஒரு அழகான இரட்சகர் இல்லை? ஒரு பாவியை ஆண்டவர் அவங்கள துரத்தி விட்டுருக்கு. அவங்க அங்கே இருக்க முடியாது. they can't live in light. அதனால தான் ஆண்டவர் அங்கேருந்து அவங்கள அனுப்பிச்சிட்டாரு. they were sent out. நீ இன்னும் வாழ முடியாது. அவன் எப்படியாவது வெளியே வெளியே தெரியல. he could not know, he could not live in light. வெளிச்சத்தில் வாழ முடியல, வெளிச்சத்தில் போகும். so he came to redeem man from the bondage of sin. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்தை மீட்கும்படியாக வந்தார். ஆதி ஆகமத்திலேயே நம்ம அதை தான் பார்க்குறோம். ஈவன் இன் ஜெனசிஸ். ஓ டியர் பீப்புள், நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயம்பட்டார். நமக்கு நேரமில்லை. ஏசாயா 53 பார்க்குறோம். நம்முடைய பாவத்தையெல்லாம் நம்ம சுமந்து, ஏன்னா நம்ம எல்லாரும் அக்கிரமம் செய்து, ரோமர் 3 தான் பார்த்தோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போயிட்டோம். All have sinned and come short of the glory, but God freely justified us. என்ன ஒரு அருமையான காரியம்!
அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5:21 பார்க்குறோம். For he hath made him to be sin for us, who knew no sin, that we might be made the righteousness of God in him. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருடைய நீதியாக மாறுறதுக்கு, இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து மறுபடியும் வெளிச்சத்தில் கொண்டு வர்றதுக்கு சாத்தானுடைய பிள்ளைகள். அதனால தான் ரட்சிக்கப்படாத எல்லாருமே சாத்தானின் பிள்ளைகள்னு இயேசு சொல்கிறார். யூ ஆர் யுவர் ஃபாதர், உங்கள் பிதா உங்களுடைய தகப்பனுடைய பிள்ளைகள். யூதாசர் சொல்லும் பொழுது 12 பேரை தெரிந்து அவங்களில் ஒருவன் பிசாசுன்றார். ரட்சிக்கப்படாத எல்லாருமே they are the children of the devil, பிசாசனுடைய பிள்ளைகள் தான். காரணம், they are under the dominion of Satan, சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறாங்க. they live in darkness. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ சாத்தான் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் த ரியாலிட்டி. அதுதான் உண்மை. அந்த சாத்தானின் பிள்ளையிலிருந்து தேவன் ஆண்டுடைய பிள்ளையாக மாற்றும் பொழுது தான் இந்த வெளிச்சத்தில் வரும்போது அவங்க சுபாவமெல்லாம் மாறுது. ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் சேஞ்ச்டு. என்ன ஒரு மாற்றம் பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறது சம்திங் ட்ரெமெண்டஸ். ஆகவே ஆண்டவர் பாவத்தை மூடும்படியாக, பாவத்தை நீக்கும்படியாக, பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். என்ன ஒரு அருமையான காரியம் இல்லைங்க. அருமையாலே, இந்த உலகத்தில் சொல்லப்போன இந்த வேதம் முழுதும் சொல்கிற ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. ஒன் பர்சன், ஜீசஸ். ஆகவே ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளை இயேசுவை நேசித்து அவருக்காக வாழுவதும் அவரை போல வாழுவதும் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நத்திங் பட் லிவிங் ஃபார் ஜீசஸ் அண்ட் லிவிங் லைக் ஜீசஸ். தெர் இஸ் அ கிரேட் ஜாய் இன் தட். அதில் பெரிய சந்தோஷம் இருக்குது. பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கும்போது வேதனை தான். சப்போஸ் நீ பாவம் செஞ்சிட்டேன்னு வையே, யூ கமிட் சின், யூ பிகம் கில்ட்டி. குற்ற உணர்வு உனக்குள்ளே வந்துடுது. யூ பிகம் ரெஸ்ட்லெஸ். ஒரு கொலை செஞ்சவன் வீட்டில் வந்துட்டா கூட, ஒருவேளை யாரும் பிடிக்கலன்னா கூட, அவன் எப்படா பிடிச்சிருவாங்களா, ஏதாவது ஆகுமா, வில் தே கம் சம்படி. சொல்லியிருக்கேன், இந்த சென்ட்ரல் ஜெயிலில் நான் ஒரு 3 வருஷம் போய் காஸ்பல் சுவிசேஷம் கொடுத்து, ஆத்தங்கரையான ஒரு பயங்கர திருடன், பயங்கர போக்குரி. நான் உன்கிட்ட சொல்லுவேன், ஆத்தங்கரையான் நீ ஆண்டவரை விசுவாசிக்கணும்பா, மஸ்ட் பிலீவ் காட். ஒரு நாள் பார்த்தா ஆத்தங்கரையான் காணோம். ஆத்தங்கரையான் ஹி வாஸ் நாட் தேர், ஹி வாஸ் டிஸ்அப். என்னன்னு கேட்டால் ஆத்தங்கரையான் எஸ்கேப் ஆகிட்டான். ஹி எஸ்கேப்ட். ஒரு 3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு நாள் மீட்டிங் போகும்போது ஆத்தங்கரையான் அங்கே உட்காந்துட்ருக்குறான். ஹி வாஸ் தேர், ஆத்தங்கரையான். அப்போ கேட்டேன், என்னப்பா நீ இப்போ போயிட்ட, நீ திரும்ப எப்படி வந்தேன்னா, சார் நான் ஒரு பெரிய வீட்டில் போய் நகையெல்லாம் திருடி விற்று சும்மா ஜோராக சட்டை கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பைல்ஸ் ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி எல்லாம் பண்ணிட்டேன் சார். ஆனால் ஒரு நாள் போயிட்டுருந்தேன், ஒரு போலீஸ் ஜீப்பு பின்னால் வந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஆச்சு, நான் ஓட ஆரம்பித்தேன். போலீஸ்காரன் பின்னாலேயே இவன் ஏன்டா ஓடுறான்ட்டு அவனை என்னை பிடிச்சிட்டான். ஏன்னா அவன் தப்பு செஞ்சுட்டான் இல்லைங்களா. அதனால் போலீஸ் ஜீப்பை பார்த்த உடனே அவனுக்குள்ளே குற்ற உணர்வு, தன்னைத்தான் பிடிக்கிறாங்களோன்னுட்டு பிடிச்சி கொண்டாந்து ஜெயிலில் திரும்ப போட்டாங்க. அவன் ஓடாமல் இருந்திருந்தானே பிரச்சனையே இல்லை. குற்ற உணர்வு, கில்ட்டி கான்ஷியஸ் இல்லை. பாவம் எப்போவுமே உன்னை நிர்பந்தமாக்குறதுங்க. Sin makes you miserable, but righteousness makes you a joyful man. ஒரு சந்தோஷமான மனுஷன் அவனை மாற்றுது. என்ன ஒரு அருமையான காரியம் இல்லை. நமக்கு நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். யோவான் 3:16, ஜான்ஸ் காஸ்பல். தேவன் தம்முடைய ஒரே பேரான ஜான் 3:16 விசுவாசிக்கிறவனவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, to get eternal life. எங்கே டெத் ஆச்சோ, டெத் ஆஃப் த சோல், ஆத்மா மரணம் என்ற இடத்துல God gives a guy the eternal life, ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுக்கிறார். சமாரியா ஸ்ரீனிடத்தில் அதுதான் ஆண்டவர் பேசினார். I give eternal life. அவன் உயிர் பெற்ற பின்னால் நித்தியமாய் ஆண்டவரோடு வாழ்கிறான், மாறி போயிடுறான் இல்லை.
ஆகவே அவன் திரும்ப ஆண்டவர்கிட்ட போகவே மாட்டான். he will never go away because eternal life. அஞ்ஞானே இதுக்கெல்லாம் காரணம் யார்? இயேசு இல்லை? who is the cause? ஜீசஸ். அதனால தான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடு. நான் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி பார்த்து வாழுவதே என்னுடைய பிரதானமான ஜெபம். மை மெயின் ப்ரேயர் இஸ் லுக்கிங் அட் ஜீசஸ் ஆல்வேஸ். அதுதான் சந்தோஷம். உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க யோசனை பண்ணிப்பார். வாழ்க்கையில் எப்படி இருக்கு? நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஒரு புதிய ஆண்டில் நீ போக போகிற. நீ இன்னும் ஒரு குற்றமுள்ள மனசாட்சியோடு இருளில் வாழ விரும்புகிறையா? அது வெளிச்சத்துக்கு வர விரும்புகிறையா? would you like to live in darkness or to light? would you like to be a slave of the devil? பிசாசுனுடைய அடிமையா? அவன் பொய் பேசிகிட்டே தான் இருப்பான். he will be telling all lies. உங்கள்கிட்ட சொல்லுவான், இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி, யூ டூ திஸ் டூ தட் டூ திஸ். அவன் சொல்லிகிட்டே இருப்பான். அவனை நீ நம்பிட்டே நீ வாழ்ந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். all your problem is because you believe the lie of the devil than the truth of light. வெளிச்சத்தின் சத்தியத்தினை விசுவாசிக்க போனதுனால தான் உன் பிரச்சனையே. நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே, நான் பொய்யை நம்பி வாழ்ந்துட்டேன், என்னை வெளிச்சத்தில் கொண்டாந்துருங்க. bring me into light. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஒரு உலக மனிதன் மாம்சத்தினால் செயல்படுகிறவன். அவன் ஆத்துமா செத்து போனதுனால அவனால் ஆத்துமத்துக்குரிய காரியங்களை வாஞ்சிக்க முடிவதில்லை. அவனால் அதை விரும்புகிறதே இல்லை. அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது பைத்தியமாக இருக்குது. இஸ் அ மேட் டு ஹிம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். பட் ஃபார் த சோல் ஹூ இஸ் சேவ்ட் இட்ஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். லார்ட் ஓப்பன் த ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஆண்டவரே, மக்களுடைய இருதயங்களை திறந்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.